வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதே மாதிரி பச்சை பசேல்னு எப்படி பண்ணலாம், கீரையோட கலர் மாறாமல், அதே மாதிரி வாழைப்பூவோட கலர் மாறாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ண உடனே இந்த மாதிரி தயிர் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு வாழைப்பூவோட கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி விட உப்பும் போட்டு நான் வேக வச்சிட்ருக்கேன். நீங்கள் வாழைப்பூவை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பாருங்கள். சில வாழைப்பூ வந்து ரொம்ப துவப்பாக இருக்கும். நம்ம அதை டேஸ்ட் பார்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பொரியலே வேஸ்ட்டாக போயிடும். அந்தளவுக்கு கசப்பாயிடும். அதோட டேஸ்ட்டு துவப்பாக இருந்தாலும் நம்ம செஞ்சு ஃபைனலாக ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டு பாருங்கள். ரொம்ப துவப்பாக இருந்துச்சுன்னா நல்லா புளிஞ்சிட்டு அலசிட்டு நிறைய தண்ணி வச்சு வேக வச்சு தண்ணியை வடிச்சிடுங்க. அப்போ தான் சாப்பிட்ற அளவுக்கு அதில் துவப்பு இருக்கும். அதே மாதிரி கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வாழைப்பூவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். நான் என்னோடய வாழைப்பூ ரொம்ப துவப்பாக இல்லை, அதனால். சைடில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொண்டைக்கடலை போட்டு காரக்குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே மொச்சக்கொட்டை குழம்பு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே ப்ரொசீஜரில் தான் இந்த குழம்பும் பண்ணணும். அதனால் இந்த குழம்பு பண்ணுற வீடியோவை நான் எடுக்கலை, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். வெந்திட்டுருக்கு. இது நல்லா வேகணும். மொச்சக்கொட்டை மாதிரியே தான் கொண்டைக்கடலையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கணும். இது கூட உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன். அதே மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு. இப்போ நான் வாழைப்பூவை வடிச்சிட்டேன். அதே பேனில் தேவையான அளவு தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ கீரையை இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஓவராக தண்ணி ஊற்றியும் வேக வைக்கக்கூடாது. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரையோட கலர் வந்து மாறிடும். பாருங்கள், கீரை வெந்துருச்சு. அதோட கலர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்க போகிறேன். இந்த கீரையோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அதே மாதிரி வாழைப்பூவோட ரேட்டும் 100 ரூபா. செஞ்சோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் 20 ரூபாய்க்கு கிடச்சிரும். கீரை ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இப்போ அதில் வாழைப்பூவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேனை நல்லா கழுவிட்டு இதிலே தாளிச்சுக்க போகிறோம். கீரை வந்து தாளிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் அதில் கருப்பு உளுத்தம்பருப்பு தோலோடு சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கடுகும் சேர்த்துக்க போகிறேன். கீரைக்கு மெயினே பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு தான். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வறுபடணும். அதுக்கப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. 2 பட்டை மிளகா அதையும் கிள்ளி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்போ தான் இருக்கும் அந்த உளுத்தம்பருப்பில். இப்போ மிளகாவை அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாவும் நல்லா எப்படி சொல்கிறது, தீஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வாசனை வரணும் எண்ணெயில். அதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக இருக்கும். ஃபைனலாக வந்து தேங்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கீரை. என்கிட்ட தேங்காய் இல்லை, நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.